இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு, செகண்ட் ஃபேஸும் முடிஞ்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு, கர்நாடகாவில் ஒரு செட்டுக்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 14 தொகுதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரளாவில் முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 தொகுதிக்கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் மோடிக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அவர் சர்வேலாம் எடுத்திருப்பார். அவங்க கட்சி அந்த வேலையை நல்லா பார்ப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மோடியோட பேச்சில் ஒரு நல்ல பதட்டம் தெரியுது. ஏன்னா ஜெயிக்க போகிற போன வாட்டிலாம் இப்படி பேசலை. 2019 நாங்கள் ஜெயிச்சிருவோம், வளர்ச்சி அது இதுன்னு என்னென்னமோ பேசினார். பட் இந்த வாட்டி என்னென்ன ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருக்கவன் எப்படி வளருவானோ அந்த மாதிரி பிரதமர் அவரோட கண்ட்ரோல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே தாலியை பற்றி ஒரு தப்பாக பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. இப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள்கிட்ட 2 எருமை மாடு இருந்தால் கூட அதில் ஒரு எருமை மாடை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை வேறு யாருக்கும் கொடுத்துருவாங்க, உங்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் பிடுங்கிக்கும் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாமும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இதுக்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துருக்காரு. அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. 150 சீட்டு அவங்கள்ட்ட இருந்து பிடுங்க போகிறோம், அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. 300லேருந்து 150 பிடுங்கி நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்கள்.